அவகிட்ட அதான் இருக்கு, சூலாயுதம் தான் இருக்கு. முருகனுடைய கையில அவர்கிட்ட வேல் இருக்கு. உங்க பாட்ட பெருமாளுடைய கையில அவர் சங்கு சக்கரதாரி, சுதர்சனம் சொல்லக்கூடிய சங்கு இருக்கு. சங்க சக்கரம் இருக்கு. சக்கரமும் இருக்கு. ஆமா, சங்க சக்கரம் பெருமாள் கையில தானே இருக்கா? ஆமா, அங்க அவர்கிட்ட தான் இருக்கு. அவருடைய வாகனம் என்ன? அது கருட வாகனம். அதான பேசணும்ப்ப. உண்மைதான். கருடன் கையில சங்க சக்கரமும் இருக்கா? கருடங்கள் எப்படிமா இருக்கு? கருடன்றது வாகனா இருக்காதுல்ல? ஆமா, அப்படி இருக்கு. இருக்காதுல்ல? ஆனால் இருக்கு. வாய் இருக்கு, வார்த்தை இருக்குன்னு எதையும் பேசக்கூடாது. ஆறாண்டு சொல்லக்கூடிய பிரணவ பொருளும் முருகன் இருக்கு, வேலாயுதம் இருக்குன்னா பரவாயில்ல. வீரபத்ரன் வேலை வச்சிருக்காரு, வீரவாகு வேலை சொல்ல முடியுமா? தெரியாத விஷயத்தை கண்டுபிடிச்சு பேசுறவதான் திலகவதி. சரி, தெரியாத விஷயத்த அப்படி என்னத்த திலகவதி பேசி ரெண்டா பெருசா பேச போறோம், நீ பாத்துக்குவோம். நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. பெருமாள் கையில தான் சங்கு சக்கரமும் இருக்கும், அது தெரியுது. ஆனா கருடன் கையில இருக்குமா? இருக்காதுல்ல? ஆனா இருக்கு. ஆடி காத்துல நீங்க சொல்லுங்க பாப்பா. ஆடி காத்துல உம்மி பறக்கா. என்ன பறக்க? அம்மி பறக்கும்னு சொல்லுவாங்க. அது சொல்றது. ஆடி காத்துல உம்மி வேணா பறக்க, ஆனா யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா அம்மி பறக்குமா? ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்ன்றது ஒரு பழமொழியா சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா அம்மைன்ற நோய் பறக்கும்ன்றது நல்ல வரலாறு. காரணம் வேற. ஆடி மாசம்னாவே காத்து அடிக்கணும்ல. இந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஆடி மாசத்துல காத்து சரியா அடிக்க இந்த மாசம் நினைக்கிறேன். காலம் மாறி போச்சு. அப்ப நடக்குதா இல்லையா? அப்ப சொல்லி வச்ச காலகட்டங்கள்ல நம்ம இயற்கைக்கு புறம்பா அப்படியே செய்ய மாறுது. அப்ப நீ சொல்ற மாதிரி அங்க சுதர்சன சக்கரம் இருந்தது, இதெல்லாம் ஆட்ட இருக்கும் கட்டியனா பெருமாட்ட இருக்கு. அதே ஆடி மாசத்துல அம்மை பறக்கும்னா சித்திரை வைகாசில வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப வந்து வெப்பு நோய் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா அதாவது ஆன்மீக வழியில அதை வந்து அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா அந்த சித்திரை வைகாசத்துல வெப்ப நோய் வர்றது எப்ப தண்ணி குறைஞ்சிட்டா தண்ணி ஊத்திடுவாங்க. இருந்தாலும் அது நகக்கண்கள்ல இருந்துகிட்டே இருக்குமா. எது? இந்த நோய், வெப்ப நோய், அம்மை. இந்த ஆடி மாசம் காத்தடிக்குதுல்ல, அதுல அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நம்ம உடம்புல இருக்க வெப்பமும் பறந்துருமா. ஆனா இப்ப ஏன் பறக்கல? சூழ்நிலைய மாறிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? மொத்தமா கொரோனாவில் வந்து கொண்டு போயிருச்சு. போனது ஒரு காரணம். அதனாலதான் கொரோனாவில் வேப்ப இலையை சாப்பிடுங்க, மஞ்சள் நீரை அருந்துங்க. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம என்னைக்கு வேப்ப இலையும் மஞ்சளையும் மறந்தமோ அன்னைக்கே வந்துச்சு நமக்கு எல்லா வியாதியும். கொரோனா காலகட்டங்கள்ல சொல்லுங்க. செத்தாலை பத்தி நீ பாத்திருப்பீங்க. வேப்பங்குச்சி இருக்க சாமி, சிங்கப்பூர்ல அவ்வளவு விலை. ஆமா, அங்க அதை பல் துளக்கிறதுக்கு இங்க இருந்து அங்க போய் அங்க விலை அதிகாது. அவனுக்கு தெரிஞ்சுக்கு நம்ம ஊர்ல உள்ள வேப்பங்குச்சியினுடைய மகிமை. உண்மைதான். நமக்கு தெரியுதா? அதை விளக்க கூடாதுல. அதை விளக்குனா கேவலமா இருக்கு. வாங்கி இன்றே விளக்கங்கள் விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் நீங்க புத்தாட ஒருத்துவிய பாருங்க. கொரோனா காலகட்டங்களில் எல்லாருமே இருந்தாங்க. இப்ப இறந்த உண்மைதான். ஆனா கொரோனா காலகட்டங்கள் செத்ததுல அதிகமா நீங்க யாரு நினைக்கிறீங்க? யாரு? நோய் வந்து செத்தாலுடைய எண்ணிக்கை அதிகம் நினைக்கிறீங்களா? கொரோனா தாக்குதல்ல செத்தால் அப்படி நினைக்கிறது நம்மளுடைய தவறுதல். என்ன அப்ப செத்ததுல யாரு நினைக்கிறீங்க? யாரு? நோய் தாக்குதல்ல செத்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அப்ப அதிக பேர் செத்துருக்கானே யாரு நினைக்கிறீங்க? யாருதான் செத்தது? அப்படி ஒரு ஊர் பெருங்கொண்ட ஊர். அந்த ஊர்ல பாருங்க, பெருங்கொண்ட முனிவர் தவம் பண்ணாராம். தவம் பண்ணும்போது அந்த ஊர்ல 10,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஊர். அந்த ஊர் ஆகாய மார்க்கமா பெரிய நோய் அப்படியே காத்துல வந்துட்டே இருந்துச்சான். பார்த்தார் முனிவர், என்ன முட்டு ஆவேசமா போறீங்க, எங்க வரேன் கேட்க. அப்ப நோய் சொன்னச்சான், இந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த வரையும் கொல்ல போறேன்னுச்சான். ஒட்டுமொத்த வரையும் கொல்ல போறியா? இத்தனை நாள் நான் இங்க தவம் இருக்கேன், நீ போய் எல்லாத்தையும் கொல்றீங்க அர்த்தம். நீ யாரையும் கொல்லக்கூடாது. கொண்டினா இத்தனை தவறுந்ததுக்கு எனக்கு மரியாதை போயிடும். நீ யாரையும் கொல்லாதேன்னு சொல்ல. நோய் சொன்னது அதெல்லாம் முடியாது, நான் கொண்டே தெரிவிட்டான். சரி கொல்லு. வந்தது வந்துட்டா கொல்லணும் முடிவு எடுத்துட்டேன். 10,000 பேரை கொல்லாத, வேணா ஒரு 10 பேரை கொண்டுக்க. 10,000க்கு 10 பேர் வரையில அப்புறம் நான் இங்க தவம் இருக்கிறதுக்கு மரியாதை பிரயோஜனம் இல்ல. 10,000க்கு 10 கொண்டுக்க சொல்லி முடிச்சாரு. நோய் ஒத்துக்கிட்டு சரின்னு போயிருச்சு. முனிவர் ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த ஊருக்கே வந்து பார்த்தாராம். சரி வந்து பார்த்தா 10,000 பேருமே செத்து கிடந்தானா. அடியாத்தி 10,000 பேருக்கு சந்தேகமாயி போச்சு. அம்புடு தூரம் நான் சொல்லி என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாம அந்த நோய் எல்லாத்தையும் கொண்டிருக்கேன். அப்ப என் வார்த்தைக்கு மரியாதை போச்சா? கூப்பிடுற அந்த நோயை கூப்பிட. என்ன முனிவர் மும்பிட்டு ஆவேசமா கூப்பிடுற, என்ன முனிவர் நோய் கேட்டுச்சா? என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போனேன்? யாரையும் கொள்ளாம 10 பேரை மட்டும் கொண்டு 10,000 பேரை கொள்ளான்னு சொன்னேன்ல. 10,000 பேரை கொள்ளு எல்லாத்தையுமே கொண்டு போயிருக்கீங்க, எப்படி கொண்டு கேட்க. அப்பதான் பயந்துகிட்டே சொல்லிச்சா, சத்தியமா முனிவரே ஆதங்கப்படாதீங்க, சத்தியமா நான் கொண்டது 10 பேர் தான். 10 பேரா?
அப்புறம் எப்படி 10,000 பேர் செத்து கிடக்குறா அப்படின்னு கேட்டுச்சான். அப்பதான் நோய் சொன்னுச்சான், முனிவரே சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி 10 பேர் தான் கொண்டேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் சொன்ன வாக்குமூலத்தை நீங்க கவனிக்கணும். 10 பேரு நான் வந்து செத்தவன், 10 பேரு நான் வந்து செத்தவன், மத்தியலா இவன் புள்ள நான் வந்துருவனோன்னு செத்தவன். ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. சரி இல்ல யதார்த்த உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். தூங்கிட்டீங்களா? என்ன சொல்ல வர்றாரு சாமியார் புரியுதா? கொரோனா வந்து செத்தவன் 10 பேர் தான், ஆனா கொரோனா வந்துருமோன்னு பயத்திலே செத்தவன் உண்மைதானமா 10,000 பேருன்னு சொல்ல வர்றீங்க. என்னைக்காவது இதுதான் உண்மையான விஷயமே. மாறிக்கிட்டே போச்சு. நீங்க வழியில சும்மா போகும்போது ஒரு ஆள் வழியில வந்தாரு வச்சுக்கலே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளத்தை இருக்கு, யதார்த்தம் ஒரு வார்த்தையை கேட்டு போங்களே, ஏன் தம்பி என்ன முன்ன இருந்ததுக்கு ஆளு கொஞ்சம் கிறக்கமா திறேன்னு மட்டும் சொல்லிட்டு போங்களே, அவன் நல்லாத்தான் இருந்திருப்பேன். நீ கிறக்கமா இருந்தேன்னு சொன்ன ஒத்த வார்த்தை அவனை கிறக்கமா மாத்தி போடு. இந்த வார்த்தைக்கு அவன வலிமை இருக்கு. அதான் சொல்றேன், எதை சொன்னாலும் நேர்மறையா சொல்லு. அதெல்லாம் தெரியாத பேசுறேன், பேசுறேன். என்னாச்சு பெரிய கருத்து பெட்டங்க அவரு. நல்லா பேசுறீங்க, கருத்து சரி. கேட்டவனுக்கு பதில் சொல்ல தலையில வைக்கிற சடாரியில மேல என்ன பொறுத்திருக்கேன், நான் எங்க விட மாட்டேன். சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்களே, அது மக்களுக்கு போய் சேரணுமே. அதான் நான் நினைக்கிறேன், மக்களுக்கு போய் சேரணும் நான் பேசுறேன். நீங்க கேட்டீங்க சடாரி அப்படிங்கிற தலையில கவிழ்த்து வைப்பாங்க, வைக்கிறோம், அது ஆசீர்வாதம். அதுக்கு மேல என்ன பொறுத்திருக்கும்னு கேட்டேன். அது என்ன இருக்கு அப்படின்னா, பெரிய கதை ரொம்ப சுருக்கமா சொல்றேன், சொல்லுங்க. கிருஷ்ணனின் லீலைகள் என்ற நூலை நீங்க படிச்சீங்கன்னா அதில் கிருஷ்ணர் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், தெரிஞ்சுக்கலாம். யசோதை தானே வளர்த்தது, வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர் கிருஷ்ணர். ஆனால் யசோதை நந்தகோபரால் வளர்க்கப்பட்டவர் தான் கிருஷ்ணர், இல்லையா? தனசாமி கதை கண்டிப்பா. சரி, கிருஷ்ணர் விளையாட்டு பிள்ளை தானே. இந்த வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய், எந்த வெண்ணெய்? அந்த கிராமத்துகள் எல்லாம். ஆமா ஆமா, அந்த வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் வெண்ணெய் இருக்குன்றேன். உங்ககிட்ட நம்ம ஜாட பேசக்கூடாது, இருக்கிறது. அந்த வெண்ணெயை திருடி திருடி திம்பாரு, சேட்டை பண்ணுவாரு. சரி, இது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவருக்கு நவநீத கிருஷ்ணன் அப்படின்னே பேரு. அப்போ என்ன பண்ணுவா, நம்ம வீட்டில் வெண்ணெய் இருக்கும் பொழுது ஊரில் உள்ள எல்லா பானையும் உடைச்சி வெண்ணெயை திங்கிறானே அப்படி சொல்லி உரலில் கட்டி போடுறதுக்காக இவ்வளோ பெரிய கயிறை எடுப்பா, இடுப்பில் பிடிச்சி கட்டி அப்போ உரலில் கட்டி போடுவான். இப்போலாம் கல் உரல் தானே கிடக்கும், அதில் கட்டி போடலான்னு சொல்லி இவ்வளோ கயிறை எடுப்பான். எடுத்து கொண்டு வந்தா இங்கே இருங்க, இந்த அளவுக்கு தான் வரும், பத்தாது, கட்டுறதுக்கு பத்தாது. சரி பத்தல இல்லை அப்படின்னு இதே கயிறு அளவுக்கு இன்னொரு கயிறு எடுத்து அதை முடிஞ்சு கொண்டு வந்து கண்ணை இடுப்பை சுற்றி கொண்டு வந்தா இந்த அளவுக்கு தான் வரும், இதுக்கு கிட்ட வராது, அங்கேயும் பத்தாம போயிடும். எத்தனை நீள கயிறு எடுத்தாலும் இதுக்கு கிட்ட வராது. இது கிருஷ்ணனின் லீலைகள். லீலைகளில் ஒன்று, நீ நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாரு கிருஷ்ணர், எப்ப ஏ கண்ணா பார்த்திபா கண்ணா ரொம்ப கேட்டாரா? இல்ல, சரி கெஞ்சி கெஞ்சி கேட்டாரு. பார்த்திபன்ங்கிறது அர்ஜுனன் பேரு, பேரு பார்த்த சாரதி. சொல்லுங்க, பார்த்தனுக்கு சாரதி, ஒரு பேர் பார்த்த சாரதி. பார்த்திபன்ங்கிறது யாரோட பேரு? அர்ஜுனன் பேரு. அவருக்கு சாரதியா இருந்தனால பார்த்த சாரதின்னு பேரு, பார்த்த சாரதின்னு பேரு. அப்பதான் சொன்னா, பார்த்தா ஏப்பா உன் லீலை அது குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்றான். சரின்ட்டு உரலில் கட்டியாச்சு. கட்டி போட்டா ஒரு சின்ன குழந்தை குரலில் கட்டி போட்டால் போக முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் உரலே இழுத்துக்கிட்டு போனார். இழுத்துக்கு போட்டு 2 மருத மரங்கள் இருந்தது. அந்த மருத மரங்களுக்கு இடையில, மரத்துக்கு இடையில அவர் போயிட்டார், சின்ன குழந்தை தானே, அவர் போயிட்டார். உரல் வந்து இடையில மாட்டிக்கிச்சு. இடையில மாட்டின உடனே அப்போதான் என்ன பண்ணாரா, ஒரு காலில் எட்டி உதைச்சாரு. மருத மரம் எவ்வளவு உறுதியானது, பெரிய கூட மரம், ரொம்ப வலிமையானது. ஒரு சின்ன குழந்தை இந்த ஒரு மரத்தை எட்டி உதைச்சாரு, அதுல இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. சரி, இடது கால எட்டி உதைச்சாரு, அதுல இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அந்த ஒரு 2 பேர் யார் தெரியுமா? நலகூபன் மணிக்கிரீவன் வந்திருக்காங்க. அப்போ இந்த கதை நீங்க படிச்சு வச்சிருக்கீங்களா? கதை படிக்காம கதை கப்பாளா? இது ஒரு சில பேர் கேள்வியை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கதான் செய்யுது, அதுக்கு அந்த கூட்டத்தில் சேர்த்துறாதீங்க. சரி சரி, ரொம்ப சுதாரிப்பா இருப்பேன். அப்ப அந்த மாதிரி லீலைகள் செய்யும் பொழுது அப்பதான் என்ன பண்ணுவாரு, இது மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி மத்த எடுத்துக்கிட்டு வாயில குத்திடுவா, புண்ணு வந்துடும். வாயை ஆண்டு திறப்பாரு, உலக அண்ட சராசரமே தெரியும். சேட்டை பண்றான்னு விரட்டிக்கிட்டு ஓடுவா. இவன் பண்ற சேட்டைக்கு
அலும்பே இல்லை, அளவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி துரத்திட்டு ஓடுவார்ல, அந்த நேரத்தில் பூமாதேவி பூமி ரெண்டா பிழக்கம். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அம்மாவுக்கு பயந்து ஓடி ஒளியறதுக்கு நம்மன்னா வேற இடத்துல ஓடி ஒளியுவான். அவர் லீலை புரிகிறவரில் பூமிக்கு அடியில் இப்படி போய் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் தலை கீழே ஒரு போயிடுச்சு, காலு மேலே வந்துருச்சு. காலை போய் பாதத்தை போய் பிடிச்சிக்கிட்டா யசோதை. அப்போ தான் கண்ணா வெளியில் வாடா வெளியில் வாடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வர முடியாது, இனிமேல் நீங்கள் என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. சரி வரேன் அப்படி சொல்லுனே. அப்போ தான் சொன்னான், அந்த பாதத்தை அப்படி பிடிச்சார்ல, இறுக்கி பிடிச்சார்ல யசோதை. அப்போ யசோதை ஒரு வரத்தை கேட்டுக்கொண்டாளாம். அம்மா, இவ்வளவு நாள் நான் லீலைகள் புரிந்தது மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறது உனக்கு இன்னைக்கு நீ கண்டுபிடிச்சிட்ட. இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்லலண்ணா, ஆனால் நீ எனக்கு ஒரு வரம் தரணும். நீ பெருமாளாக மாறுவீர்கள கிருஷ்ணாவதாரம் முடிச்சு, அப்போ பெருமாளுடைய ஆலயங்கள் எல்லாத்துலேயும் உன்னுடைய பாதத்தை நான் பற்றின பற்றியா, இந்த திருவடி எல்லா அங்கே உன்னுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். இந்த வரத்தை நீ எனக்கு கொடுப்பான்னு வேண்டிக்கிட்டான். அதனால தான் இன்றைக்கி பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம்னா துளசி தீர்த்தத்தை வாங்கி நிறைய பேர் இப்படி சாப்பிட்டுட்டு தலையில் தடவிக்குவாங்க. யார் அப்படி அந்த வேலையை பார்த்து விட்டாங்களோ, நம்ம ஆளுக்கு தான் ஒன்று செஞ்சால் உடனே அதே செஞ்சுருவாங்களே, அதனால் தலையில் தடவி விட்டுருவாங்க. தலையில் தடவக்கூடாது. ஏன் தலையில் தடவக்கூடாதுன்னா, அடுத்த சடாரி ஆசீர்வாதம் நம்ம பெற போகிறோம். எச்சில் பட்டுட்டு தலையில் தடவுனா அடுத்து நம்ம சடாரி ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது மேலே என்ன இருக்கும்னா, என்ன சின்ன இருக்கும், நீங்கள் சொன்ன கிருஷ்ணனுடைய சிறிய பாதம் இருக்கும், இறைவனுடைய திருவடி இருக்கும். அப்போ நம்மளுடைய எச்சில் மேலே அந்த திருவடி பட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்காது. அதனால் இனிமேல் பெருமாளுடைய ஆலயத்துக்கு போய் யார் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டாலும் தலையில் தடவாமல் துணியில் ஏதாவது தொடச்சிக்கிடுங்க. அடுத்து நீங்கள் வாங்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அதனால தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. என்ன அடி? நிலத்தடியா. இறைவனுடைய திருவடி உதவு மாதிரி ரெண்டு காரணங்கள். இறைவனுடைய திருவடி நம்மளுக்கு பிரிச்சுட்ட காலங்கள்ல அண்ணன் தம்பி பார்த்து தம்பியா பார்த்துவேன் கேட்ட கேள்வி உண்டான பதில் ஏத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? உண்மையை சொன்ன ஏத்துக்கிறேன். அப்ப கண்ணனுடைய திருவடி மேல இருக்கு, சேர்த்துக்கலாமா? சேர்ந்து ஒருத்து போவோம். எதுக்கு வந்திருக்கோம், என்ன காரணத்தை போனா உங்களுடைய பருவம் பத்திரத்துல 7 வகை என்னென்ன? பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிழம்பன். நாங்க நடந்திருப்பது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 12 வயசு 6 மாசம். என்னது 12 வயசுல 6 மாசமா? 12 வயசு 6 மாசம். அப்படியா? 12 வயசு மொத்தம் 6 மாசம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்பட்டமான பொய். அப்படியே வாய் திறந்தா அதுக்கு எடுக்க வாயை திறந்தவ பொய். 12 வயசு 6 மாசமா? உனக்கு 6 மாசமா? அது கிடையாது. பொய் சொல்லாத. உனக்கு தான் ஒரு 10 11 இருக்கும். அப்படியே சொல்லுங்க சாமி. அந்த மாதிரி இருக்கா? 1000 பொய் சொல்லுவேன். நீங்க எவ்வளவுதான் சந்தோஷமா பேசினால நாங்க விட்டுட்டு போயிட மாட்டோம். என்னது? கருடங்கையில சக்கரமும் சங்கம் இருந்துச்சா இல்லையா? மறக்க மாட்டியா? இங்க சொன்னாலும் திரும்ப அங்கே வந்து நீங்க அப்படியே ரூட் அங்கிட்டு திருப்பி விட்டாக்க நாங்க மறந்துடுவோமா? சரி, போயிட்டு போட்டோம், இருந்து போட்டோம். காரணங்களை ஏத்துக்கலாம். எதிராளியா இருந்தாலும் உண்மையை சொன்ன ஏத்துக்கணும். ஆனா எதிராளியா ஒரு கேள்வியை தொடுத்துக்கும் போது அதுக்கு எதுக்கு சரியா பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா இந்த ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சரி, ஓடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே சொல்லிவிடுவா, வள்ளியம்மா சொல்லிடுச்சுப்பா. அந்த நாரதருக்கு அவ்வளவு விவரம் பத்தாது போல இருக்கு, பதில் தெரியல. ஆனா பரவாயில்ல, அந்த அம்மா பெருந்தன்மையா விட்டுருச்சு அப்படின்னு உங்களை நான் மட்டும் இல்ல சிங்கப்பூர் வரைக்கும் பேசுவாங்க. உங்களை சிங்கப்பூர் வரைக்கும் நீனே கூட அடிச்சு பேச சொல்லுவ. நீ அந்த மாதிரி இருந்த அங்க என்ன அர்த்தம்? பெருமை ஏத்துக்கலாம் அப்படின்னாங்க. பாருங்க, நீங்க சொல்ற கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். ஆக ஏத்துக்கூடிய சிறப்பு கண்ணன் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய கையில தான் சங்கு சக்கரம் இருக்கும். ஆனா கருடன் கையில சங்கு சக்கரம் இருக்கும் பாத்தீங்கன்னா, இது பெருங்குன்ற கதை. நானும் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஆரம்பத்துல மாவடி சக்கரவர்த்தி ஒரு யார் இடத்து பொழுது கேட்பதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எல்லாருக்கும் எல்லா பொருளையும் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பெருங்கொண்ட ஒரு ஆளு பெருமாளாகப்பட்டவர் வாமன அவதாரம் எடுத்து வர்றாரு. வந்தார், என்ன பண்ணாரு? 3 அடி நிலம் எனக்கு கொடுப்பான்னு கேட்டாரு. கேட்டார், என்ன சொன்னாரு? மீற மாட்டேன், தார வார்த்தை கொடுக்க போறேன்னு 3 அடி நிலம் தருகிறேன், தார வார்த்தை கொடுக்க போனாரு. ஒரு முக்கியமான விஷயம், அவன் நடத்தியது